நேத்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் எப்படி தாங்கிக்குவாரு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாருன்னு எனக்கு நைட்டெல்லாம் கூட ரொம்ப யோசனையா இருந்தது. அவர் இந்த ரிசல்ட்டை இன்னும் உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னு எனக்கு புரியுது மிஸ்ஸஸ் ரஞ்சினி. உங்க மனசை தேத்திக்குங்க ரஞ்சினி. உங்க ஹஸ்பண்ட்க்கு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஜீரோ லெவல்லே தான் இருக்கு. இப்ப கூட நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சில விஷயங்கள் ஏன் இப்படி ஆகுதுன்னு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, இது மருத்துவத்துக்கு இன்னும் சரியா தெரிய மாட்டேங்குது. லட்சத்துல ஒரு கேஸ் இப்படி நெகட்டிவ் ரிசல்ட்ட கொடுத்துருது. அந்த லட்சத்துல ஒருத்தர் ஏன் புருஷனாதான் இருக்கணுமா டாக்டர்? அவர் ரொம்ப நம்பினாரு டாக்டர். உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சதுல இருந்து எப்படியாவது எங்களுக்கு குழந்தை பிறந்துரும்னு அவர் மனசார நம்பினாரு. வருஷமா எங்களுக்கு கடவுள் கொடுக்காத வரத்தை உங்க ட்ரீட்மெண்ட் மூலமா எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்க நினைச்சோம். இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர். தப்பா நினைச்சுக்காதீங்க ரஞ்சினி. ட்ரீட்மெண்ட்லயோ உங்க ஹஸ்பண்டோட கோஆபரேஷன்லயோ எந்த குறையும் இல்லை. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா சில பேருக்கு இப்படி கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதும் உலகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அழாதீங்க ரஞ்சினி, மனசை தேத்திக்கோங்க. வேற எதுலயாவது சட்டுன்னு டைவர்ட் ஆகி இத பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத விடணும். அடாப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கே செய்யுங்கன்னு நான் சொல்லல. ஆனா வாழ்க்கையோட பெரிய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாழறதுதான், வாழ்ந்து காட்டுறதுதான். பேசலாம் டாக்டர். பேசுறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா நீங்க சொன்ன விஷயம் அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போக கூடியதில்லை. ஐ அக்ரி. ஆனா வேற வழி இல்லம்மா. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு தெரியுது. நேத்து அவர் முகமே சரியில்லை. நீங்க தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். நீங்களும் நம்பிக்கையோட இருங்க மிஸ்ஸஸ் ரஞ்சினி. ஏன் டாக்டர், இதுக்கு வேற தீர்வே இல்லையா? ஐ மீன் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது? ஐ எம் சாரி ரஞ்சினி, இப்போதைக்கு செய்யக்கூடியது வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் இங்க வரல. ஏண்டி பாவி என்னோட குடிய கெடுத்துட்டேன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு கணக்கு தீக்கிறதா நினைப்பா உனக்கு? அப்படி என்ன பாவம் நான் செஞ்சேன்? எத்தனை கஷ்டம் வந்தாலும் மறந்துட்டு நான் உன்னை கும்பிட்டேன் பாரு.
அது ஒண்ணுதான் நான் செஞ்ச பாவம். இப்படி ஒரு பாரத்தை சுமத்திருக்கியே, மனுஷன்னு உனக்கு ஒண்ணு இல்லவே இல்லையா? எந்த மனுஷனாவது இதை தாங்குவானா? என் புருஷன் அப்படி என்னதான் பாவம் செஞ்சாரு? எதுக்கு அவரை இப்படி தண்டிச்ச சொல்லு. இல்ல, நீ அவரை தண்டிக்கல, என்ன தண்டிக்கிறதா நினைச்சு அவருக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்க. அது எனக்கு தெரியும். உன் சன்னதியில உன் அனுமதி இல்லாம 2 பொட்டலத்திலையும் குங்குமம் கட்டி அவருக்கு நம்பிக்கை கொடுத்தேன் பாரு, அது உனக்கு பொறுக்கல இல்ல? நான் எழுதின தீர்ப்ப நீ யாருடைய மாத்துறதுக்குங்கிற அகம்பாவம் இல்லன்னு சொல்ல பாக்கலாம். உன்னை பெத்த தாயா நினைச்சுதானே அப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். எனக்காகவா செஞ்சேன்? அந்த ஒரு நிமிஷம் நம்பிக்கை அவருக்கு யானை பலத்தை கொடுக்கும்னு நம்பி செஞ்சேன். அது தப்பா? இப்படி பண்ணிட்டியேம்மா, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவரோட முகத்தை பாப்பேன்? என்ன சொல்லி அவரை ஆறுதல் படுத்துவேன் சொல்லு. குழந்தை வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டது கூட என்னோட சந்தோஷத்துக்காகவா கேட்டேன்? நெஞ்ச தொட்டு சொல்லு. ஆமா, ஆசை இருந்தது, ஒத்துக்கிறேன். இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக முயற்சி பண்ண உண்மையான காரணம் என்னன்னு உனக்கு தெரியாது? என் வீட்டுக்கு அதால சந்தோஷம் வரும், அத்தை மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நம்பி தானமா செஞ்சேன். நான் மனுஷி, எனக்கு மனசு இருக்கு, மனசுக்குள்ள ஈரம் இருக்கு. மொத்தமா அது தானே கண்ணீராக்கி உன் காலடியில கொட்டி இருக்க. நம்பிட்டேனே உன்ன, அதான் பார மாட்டேங்குது. கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன்னு பைத்திய மாதிரி கனா கண்டேன் பாரு என் புத்திய. கஷ்டம் கொடுக்கணும்னு நீ தீர்மானிச்சிட்ட, அது நீ எனக்கு கொடுக்க வேண்டியது தானே? தப்பு செஞ்சவன் நான், ஏன் என் புருஷனை தண்டிக்கணும்? அவரால தாங்க முடியாதுமா, உடைஞ்சு போயிட்டாரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை சமாதானப்படுத்துவேன்? எனக்கு எதுவுமே புரியலம்மா, எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு எதுவுமே புரியல.
எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட்க்கு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்ல. ஜீரோ லெவல்லே தான் இருக்கு. புஷ்பா, என்னம்மா? இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாமி கிட்ட வா. நான் உப்பு மிளகாய் எடுத்துட்டு வரேன், உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். வா சீக்கிரம். ரஞ்சனி, என்னாச்சு உனக்கு? பாலை பொங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கவனம் வேலையில இருக்கணும். என்னமோ ராக்கெட் விடுற மாதிரி விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டுல எதுவுமே மிஞ்சாது. சரி சரி, அங்க அலமாரியில ஜூஸ் பாக்கெட் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கலக்கி குடு. புஷ்பா கேட்டா. சரியத்த